எனக்கு மாறி கோலாலும் கேக்குதாடி குயில் கூவும் சத்தம் போலே குரலோகோ ஆமா கேக்குது இப்ப கேக்குது. அடே தோழிகளா சீக்கிரமாக யாரா இருந்தாலும் சரி நம்மளுடைய மாளிகையிலே வந்து வீரதங்கி என்று அழைக்கும் போது சோழி இல்லாம வந்திருக்க மாட்டாரு. யாருன்னு போய் பார்த்துட்டு வாங்கடி. சாதிமார் பெண்ணுங்க வராங்க. அடையே தோழி அக்கா அண்ணேக்கா ஏன்னு கூப்பிடு. அப்புறம் அக்கா அப்புறம் ஏலே அப்படின்னு அக்கா அப்படி கூப்பிடு. மூத்த பிய்யி மூத்தவோ அடி மாறி அடி நீங்க முன்னாலே பின்னாலே வாரே என்னையாட்டு வாடி வாடிங்க. ஒருத்தரையுமே கேணமா ஒருத்தரையுமே கேணம். அரமனைக்கு முன்னாலே அம்மனிக்கு முட்டு மயில் கூவுது குயில் கூறாப்புல கேட்டு சுப்பண்ண கண்டிருப்பா. சொப்பனம் சொப்பனம் கீது கண்டிருப்பா. சுப்பனை போய் அம்மனி எந்திரிக்காங்க. சுப்பனை எந்த சுப்பமானங்க இருக்கு அங்க வா இப்படி வா. வந்துட்டுதா நல்ல முறுக்கு கொஞ்சம் பிடிங்க கேட்டையா நீ நீனே நம்ம அம்மனி பண்ற தப்பு இதெல்லாம் என்னன்னு கேளு. கருகாலியம்மன் கோய கட்டுறேன்னு கோய கட்டுறேன்னு 7 வண்டியில இரும்பு கருவி கொண்டாந்து கோயில நிறுத்தினாங்க. 1000 பேர் எங்க அண்ணமாரு கட்டி போடுவாங்கன்னு அல்லே அவியலுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு தம்மலாரியே பண்ணிக்கிட்டு கோயில் எங்க கட்டுறாங்க, கோமணத்தை தேன் கட்டுறாங்க. சண்டைக்கு தேனா ஆமா. அப்புறம் போய் சண்டை கட்டும் போது வேட்டி வந்து போனா என்ன பண்றது? அப்படி கட்டிக்கிட்டு அதனால கோமணத்தை இறுக்கி கட்டிக்கிட்டே சண்டை நல்லா இறுக்கி பிடிக்கலாம். இப்படி கோமணத்தை கட்டிட்டு கிடந்து கோய கட்டாதனாலே நம்ம கருகாளி அம்மன கோய வந்து பூதத்தை தாட்டி இருக்க மாட்டிருக்குது. என்ன கோயில் இருந்து பூதம் அது பூதம் இல்ல நேரடி எனக்கு பின்னாலே மறுமாட்டு இல்ல உனக்கு பயனே இல்லையா? கல்யாணமா அவளு பையனுக்கு எங்கடி போறான்? இல்ல பயமா இல்லையான்னு கேட்டேன். உனப்பா பயனே இல்லையா? நம்புகா யார் அது? ஓ அரே அது முனி வந்துடுதுல முனின்னு இந்த வேலையே வேண்டான்னு கேட்கறது இல்லை. வியாபாரம் அரமணிக்கு போலாமா நாங்கெல்லாம் அழுத்து பார்த்தா முடியும் பார்த்தா ஒண்ணும் முடியல. நீங்க போய் பாருங்க. வா இங்க போற முள்ளு கொலைகளுக்கு ஏண்டி இதே 1000 இருந்தாலும் என்ன ஏதுன்னு முதல்ல நாம கேட்கணும் முடியும். உட்காந்து கேளு. ஓல மேல மண்டாப்பல படபடன்னு தெரியப்படா. உட்காந்து போய் கேளு. உட்காந்துக்கிட்டு கேட்டா போதும் மேல காசு கசன்னு போயிரு. நம்மளுக்கெல்லாம் கசன்னு போயிருமே உடம்பு. அதனால கேட்கலாமா? ஏப்பா கேள நீ வந்து கேள. ஐயோ எந்த
சொல்லிட்டு நமக்கு இன்னும் மருந்தா எந்த ஊரு கேளு எந்த ஊரு நான் கேள்வி நீ கொமிடியா கேளுடி அக்கா நெடிங்கிறா நீ கேளுடி அவசரம் இருக்கு நீங்க குண்டா சண்டாவுக்கு எங்க போற கையில் கூட சக்கரை ஊத்தினா போதும் நீ வராதுன்னு எனக்கு வர வச்சுட்டியே உனக்கு வந்துடுதா அப்ப பிரச்சனை இல்லை வா பிடிச்சிருக்குது நான் தான் சொன்னனால போதும்னு கோயில் இருந்து அத தலையில வரல கொடாப கமிட்டிட்டு கொடாப கமிட்டிட்டு வந்துருக்கு முன்னாலதான் பாக்கணும் பொறவுக்கல்ல பாக்க போதும்னா அவனத பாரு பணமரம் என்ன தடி தடி ஊனிக்கிறான் போது ஊனு போடு பணமரத்தை முடிச்சுக்கிட்டு வந்திருப்பான் பணமரத்தை புடுங்கிட்டு வந்திருப்பான் யாரம்மா நீங்க சாதிமார் பெண்டுகளா நான் யாருன்னு தெரியுமா சொன்னா தெரியும் தோண்டி வச்ச ஆறு தெரிஞ்சிருந்தா நாங்க நடுங்கி கிடக்கிறோம் அது ஏன் தாதிமார் பெண்டுகளா ஆடாமல் இல்ல முதல்ல எப்படி உங்களுக்கு தெரியும் தாதி நாங்க சொல்ற தாதி எப்படி கம்முனுதான் இருக்கிறான தானே ஆடுறேன் நம்ப ஆட்டாத தானே ஆடுறேன் என்னதான் பண்றது அம்மா தாதிமார் பெண்டுகளா ஒரு சீக்கிரமாக வர சொல்லுங்க வீரலங்காபத்தினி யாரு வந்திருக்கிறாங்கன்னு போய் சொல்றது வீரபாகு சாப்பிடுன்னு சொல்லுங்க வீரபாகு சாம்புகனா ஆமா சாம்புகனாமா துப்பு கட்டவனி அதே நான் முனியாட்டு இருக்குதுங்க எங்க போய் முனி சும்மா கிடக்குது அது நான் ஏதாவது வந்துருந்தேன்னு சாம்புகனை பார்த்து அனையும் சேர்ந்து பயக்க வச்சிருக்கேன் அவரை காட்டுக்குள்ள வாடி எத்தனை சும்மா கிடக்குதுன்னு அது நடந்து போகுது வா இதே வந்துருதா போய் சொல்லிடலாம் உன்ன போகலையா இங்க போயாச்சு போறேன் ஓட சீக்கிரம் அப்பத்தானே அடிப்பண்டுக இன்னைக்கு வீரதங்கும் பத்தினியே அரவாரைக்கு உள்ளாரே அது வீரத்தவார ஆரைய தாதிகாரே கவாடி ரங்கை வாடி சாரம்மா போகும் அக்கவாடி தங்கி வாடிய தங்கி வாடி என்று அது வீரத்தவார அங்கோவ தாதிகர்கள் நடந்தே இளங்கோடியும் வாழ ஆரையாக போனதே சாமியார் அம்மாளைக்கு உள்ள ஆராதி வீரசா அடியே சரியா அம்மணி ஏண்டி அம்மணி அடியே அம்மணி போனீங்களாடி அங்க போனோமுங்களா ஏடி அரமனைக்கு முன்னால கூப்பிடுறாங்கன்னு சொன்னது ஆறு அடிக்குது அங்கதானுங்க நாங்க போய் முனி முனியா முனிதான் இருக்குதுன்னு
எங்க அக்கா இந்த வரவாங்கி அவதான் சொன்னா முனி முனின்னு நானும் சேர்ந்து பயந்து இல்ல நனைஞ்சு காயப்போட வந்து வெய்ய கொண்டு போறோம். அப்படிங்க அப்புறம் ஆறு கேட்டா சாம்புகனா ஏன்னா பொன்னி வளநாடுங்களாமா. பொன்னி வளநாட்டுல இருந்து சாம்புகம் வந்திருக்கிற சரி சரி சரிங்களா மிக்க சந்தோஷம். எதுக்காக வந்தாண்டி அது எங்களுக்கு தெரியும். நாங்க என்னத்த கண்ட அம்மனத்தை இல்ல நாங்க என்னத்த கண்டோம் சாம்பகனை கண்டு இப்படி பயந்து உளர்றாங்க. போய் பார்த்தா தெரியும். நீங்க அப்படியா அவர் வச்சிருக்கிறதே பணமரமாட்டு இருக்குது. இருக்கு நிக்குது. அப்புறம் அம்மனி நீங்க போய் பாருங்க என்னன்னு கேளுங்க. ஆனால் அரண்மனையிலே வீரதங்கா வத்தனையே வர சொல்லுங்கடி அப்படின்னு எங்க மிரட்டி முடிக்கான்னு சொல்றீங்க. அப்படியானால் வாருங்க போய் பார்க்கலாம். அப்படின்னு நான வீரதங்கா வத்தனியானவள் சாமி தானே எங்கடி இங்க பாருங்க. எங்கடி அந்த சாம்பு அந்த பரமாங்க இந்த பரா நீங்க இங்கேயே இங்க எங்கேன்னு கேட்டா என்ன பண்றது? அங்க வந்து பார்த்தா அந்த பக்கமா சந்தோஷம். அப்ப வீரமாக சாம்பகம் வீரங்காலை கண்ணிலே கண்டான். என்னதே நம்ம ஊர்ல ஆணையா போனாலும் அடுத்த ஊருக்கு போனா பூனையா அடங்கி போக வேணும். சந்தர வழியில போனாதான் காரியமாகும். வராங்க வாரு வீரலங்காவது சாம்பு ஓடி ஓடியான். அப்ப வீரலங்காலுக்கு உன்னானதானே ஒரு மேனாட்டு ராஜாக்கள் 1000 பேருடன் பிறந்த வீரலங்கா பத்தனைக்கு வையமலை சாமணி பணிவான வழக்கவரசே மங்களம் உண்டாகட்டப்பா. ஆனால் என்னுடைய மாளிகைக்கு வந்திருக்கிறாயே, உன்னுடைய ஊரும் என்ன வேறும் என்ன உள்ளே சொல்லும் அப்பா. உன் நாட்டு வழக்கம் என்ன நடைமுறையை அப்பா வந்த விகரங்களை விகரங்களை என்ன பாயராணி சொல்லுமாடா சொல்லுமாடா விகரங்களை
வீரதங்கு அப்பா. எங்க ஊரு எந்த ஊர்னு கேக்குறீங்களா? ஆமா. எங்க ஊரு வருங்கம்மா வீரதங்கு பொன்னி வாழாடியம் புகழ்பெரியோ நன்னாடியம் ஆடிய கோணாடி அழகு பொன்னிய வளாடி ராஜனும் வால்மீகி மேய பொன்ன சண்டையா வீரதங்கு அப்பா. எங்க ஊரோ பொன்னி வளநாடு புலவரியாட்சியமை. ஆஹா ஆனால் சரி. எங்க ஊரை ஆனாடு ஓனாடு அழகு பொன்னி வளநாடுன்னு சொல்லுவாங்கம்மா. கேள்விப்பட்டு ஆமா. அந்த வளநாட்டு சீமையில தானே சரி. வளநாட்டு காராளன் வரகுன்னா பெருங்குடியார் நித்தம் 1000 விலை பொறுக்கும் நீதி உள்ள காராளசாமின்னு சொன்னா ஓஹோ. எங்க எசமாக 22 பேர்களம்மா. ஆஹா அண்ணன்மார் சாமின்னு சொல்லுவாங்க. ஆ. அப்பேற்பட்ட சரி. குன்றுடையார் தாமரையின் மக்களாக பிறந்த குலவிளக்கு எங்க அண்ணமார் சாமியில் 22 பேர்கள். சரி. ஆனா தங்களிடத்தில் அவைகளுக்காக ஒரு உதவி நாடி வந்திருக்கிறோமா? அவர்களிடத்திலே கையாளாக இருக்கக்கூடிய வீரவாகன் என்கிறாய். ஆமா. அப்பா வீரவாகு என்னுடைய மாளிகைக்கு வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? உண்மைதானுங்களம்மா. இதமாக சொல்லிவிட்டார்கள். என்ன? அப்பா வீரபாகு நீ ஒரு சீக்கிரமாக வெற்றி வேங்கநாடு வீரப்பூர் சொன்னீங்கன்னா அந்த வீரப்பூர் நாட்கள் தானே சரி. இதமாக 1000 பேர் இருப்பார்கள். ஆஹா. நல்லவர்கள் வல்லவர்கள் தானத்திலே சிறந்தவர்கள். ஐயோ ஆமா. அது மட்டும் இல்லாம அவைய 1000 பேர் கூட ஒட்டி பிறந்தாங்க. ஒரே ஒரு தங்கச்சி நானே வீரலங்காவத்தனை. நான்தே. அவைய வாயில் என்னைக்கு பொய்யே வராது. வரவே வராது. வரவே வராது. ஏன்னா இல்லைன்னு வந்தவரை ஒரு நாளும் இருந்து வர சொல்ல மாட்டாங்க. அண்ணன்னு வந்தவரை ஒரு நாளும் அழைச்சு வர சொல்ல மாட்டாங்க. கொண்டாந்துருக்கிறாங்க. ஒரு தானத்திலே சிறந்தவர்கள் நல்ல குணமுடையவர்கள். 1000 பேர்களுக்கு அதிபதியாக வாழக்கூடிய ஒரே ஒரு தங்கச்சின்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்க இடத்துல வந்திருக்கிறேங்க ராசாவே. அப்படியா? ஆமா ஆமா. மிக்க சந்தோஷம் அப்பா வீரவான். ஆனா என்ன ஜோலியா? ஆமாங்க சாமி. சரியான ஒரு சோழிங்க. சரியான ஜோலி. ஆமாங்க ஆமாங்க சாமி. என்ன உங்களுடைய உங்களுடைய மன்னர்கள் தான் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று சொன்னேன். ஆமா. அப்பேற்பட்ட வல்லவர்களிடத்துல இருந்து என்னை நாடி வந்திருக்கக்கூடிய என்ன காரணம்? ஆனால் சுவாமி எங்க எஜமாங்க பொன்னாமலசாமி ஆட்சிக்கு வந்த ஒருபாடு. பொன்னாமலசாமி ஆட்சிக்கு வந்த ஒருபாடு எங்கள் ஆற்றிலே வருங்க சாமி. மாதம் ஒரு 3 மலை வருடம் ஒரு கல்மாரிகள் நீங்கள் ஒரு மலையாம் சிறந்த பொன்னி வளநாட்டிலே அப்படி மலமாரிகள் எக்கச்சக்கமாக பேசுதுங்க சாமி. சரி. ஆனா இப்படி மிக சிறப்பான முறையிலே நாட்டிலே இருக்கின்ற பொழுது எல்லாம் கண்குள்ள பார்த்தவங்க என்னுடைய தருமணம் தாமரை கவனிச்சு 22 பேர்கள். அவைய ஆயுள் காலங்கள் முடிந்த ஒருபாடு போயிட்டாங்களா? 2 பேர் இறந்து போயிட்டாங்க சாமி. சரி. அவைய இறந்த பொறுப்பாடு எங்கள் நாட்டுல ஒரே தகராறு தகராறு தகராறுங்க. அது எங்கதே இல்லாம இருக்குது. என்னங்க தகராறு? ஆமாங்க. சண்டை வழக்கே முய மாட்டேங்குது சாமி. தீர்த்து வைக்க முடியல. ஐயோ முடியலைங்க. ஐயோ அப்படின்னு நாங்க வந்து அந்நிய நாட்டுல வந்து இல்லைங்க சாமி. எங்க சின்னாண்டவர் ரொம்ப கோபக்காரங்க. கோடகடி சங்கர். அப்ப சண்டை வந்து பொன்னாமல சாமி தர்மகுணத்தை கூடிய காராள சாமி ஐயரம்மா இருக்க வரைக்கும் கம்முடு இருந்தாங்க. ஆமா ஆமா. அதுக்கு மேல கம்மனே இருக்க மாட்டேங்கிறாங்களா? ஆமாங்க. அப்படி அதுக்கு மேல கம்மன் இருக்கிறது இல்லை. சரி. ஐயரம்மா இருக்க வரைக்கும் கம்மன் இருந்தாங்க. ஐயரம்மா 2 பேர் இறந்த பிறப்பாடு நாம 2 பேரும் ஒரே தாய் மக்கள். அதுல நீ மட்டும் பட்டம் கட்டி பார்வகை ஆடுறத நான் என்ன ஏனமா? அதனால எனக்கும் இந்த 32 வாழகத்துல பாதிய பங்கு எனக்கு கொடுன்னு கேட்கிறாங்க சின்னாண்டவர். அடடா அண்ணன் தம்பின்னு இருந்தா 5 வருஷத்துக்கு அண்ணன் தம்பி, 10 வருஷம் ஆனா பங்காளின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அண்ணன் தம்பின்னு இருந்ததுன்னா ஐயன் சம்பாதித்த சொத்தை ஆளுக்கு பாதிய பங்கிக்க வேண்டியதானே. அதுக்கு என்ன எங்கிட்ட வந்து இருக்கிற? அதனால எங்க சாமி எங்க பொன்னாமல சாமி தர்மகுணத்துக்குடிய பங்கிட்டு கொடுத்துட்டாங்களா? பங்கு கொடுத்தோன்னே சாமி அப்புறம் எங்க எசமாங்கிறது புறம் மேட்டாங்காடு பொன்னாமல சாமி. மேட்டாங்காடு சின்னாண்டவர் புறம் பல்லக்காருங்க. இப்படி பெய்யாத மழை பெய்து வெறுத்த வெள்ளம் ஓடுகின்ற பொழுது சரி இந்த வெள்ளத்துல பூரா அங்க போயிடுச்சு சாமி. சின்னாண்டவர் காட்டுக்கு போயிடுச்சு பூரா. என்னது சுருக்கமா சொல்ல போனாங்க சாமி, ஒரு கொத்து இல்ல, கோடாரி இல்ல, கடப்பாரி இல்ல, மவட்டி இல்ல.
எல்லாம் சாமி எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சுங்க. அபிமங்கலம் போயிடுச்சு. அவிய பாகத்துக்கு போயிடுச்சா? அபிமங்கலுக்கு போயிடுச்சுங்க. பொன்னாம்பல சாமிக்கு சாமி சொன்ன போனா இந்த மாட்டை எல்லாம் தூண்டி விடாத தாறு முள்ளு, அதுக்கு கூட ஒரு இரும்புக்கு வழி இல்லைங்க சாமி. அந்த சாட்டையில வச்சிருப்பாங்களே இந்த தலைவலி தனையா தார் முள்ளு. ஓ தார்முல்லா, அது கூட ஒரு இரும்பு இல்லைங்க. அப்புறம் சொன்னாங்க பொன்னாம்பல சாமி, சரி தம்பி ஓபக்கார பூரா அவன் மங்களும் போயிடுது. அவனை போய் கேட்டா சண்டைக்கு வருவேன். கேட்கப்படாது. வெற்றி வேங்கல நாடு வீரப்பூர் ஓனது வையானா அங்க எக்கச்சக்கமா இருக்க வைகிட்ட மன்னர் அல்லவா. ஆமா, அதுகிட்ட போய் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால எனக்கு சாமி ஏதோ எங்க சவாங்களை கொஞ்சம் இரும்பு கறி உமியெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போய் இரும்பு கறி உமியா? ஆமாங்க சாமி. அது வேணும்னா ஆசாரியார் வற்றைக்கு போனா அங்க இரும்பு கறி உமியெல்லாம் வச்சிருப்பாங்க. கொத்து கோடாரி அருமை போக்குவரத்து அடிக்கிறதுக்கு. ஆமா, இங்க வந்து கேட்கற எங்க திங்கடா இருக்கு சாமி. நம்ம கிட்ட இருக்குதுங்க. கண்ணல் வேலைக்கு வரையில எங்கிட்ட இருக்கிறது யாருக்குமே கொடுக்கறது இல்லை. ஆசாவே கருகாளியம்மன் கோவில் பண்டக சாலையில 7 வண்டி பாறை இரும்பு கறி உமி அப்படியே வண்டிப்பாறை இறக்காம இருக்குது. அதுவே குடுக்கறது இல்லைப்பா. அது கருகாளியம்மன் கோய கட்டுறதுக்காக கொண்டாந்து நிறுத்துச்சு. கொண்டாந்து நிறுத்தி கோயிலை கட்டலாம், நல்ல நாளை பார்க்கலாம்னு பார்த்தாங்க. அதுக்குள்ள எங்க அண்ணமார் ஒண்ணுக்கு கோய கட்டுறதை விட்டுட்டு கோமணத்தை கட்டிட்டு கோய கட்டுற வேலை நின்று அப்படியே கிடக்குது. ஐயோ சாமி, இப்படி சொல்லாமல ராசாவே. நம்ம வாயில இல்லைன்னு ஒரு வார்த்தை வரலாமா? வரக்கூடாது. கொஞ்சம் கொடுத்துருங்க குறியாப்பு. அடப்பா போட்டுரும் முழியாப்பு. அடப்பா இது 1000 பேர்த்த சமாச்சாரம். அதனால அந்த கோயில் எப்ப கட்டுறது என்னங்கிறத நமக்கு எப்படி தெரியும் சாமி? அதனால 1000 பேரையும் கேட்காம கொடுக்கறதுல அதுலயும் இரும்பு கறியுமே அடுத்த வயலுக்கு கொடுத்ததுன்னா அவைகளுக்கு நம்மளுக்கு பகை வந்துருமுன்னு சொல்லு. கொடுக்கறதுக்கு இல்ல போ. சாமி இப்படி சொல்லாம ராசாவே ஒரு அரசுக்கு ஒரு ஆதரவு பண்ணுங்களே. அரசு வேற எது வேணா புரியாம கொடுங்க சாமி. நம்ம புரியாம ஓட்டுருவோம். பணம் வேணா கொடுக்கலாம், இல்ல ஆயுதங்க வேணும்னா கொடுக்கலாம், உதவிக்கு ஆள் வேணும்னா கொடுக்கலாம். இரும்பு கறியுமே கொடுக்க முடியுமா சாமி? கொடுக்கலாமா? இல்ல உங்க அண்ணன் மாதிரி 1000 பேர் பேரரசு, அவங்க ஒரு சிற்றரசு. அரசு குறியாப்பு கொடுத்தா என்ன குடிய மொழி போயிடுது. கொடுக்கலாமுங்கிற சாமி, நீங்க குழி மட்டும் வெட்டி போட்டு ஆள் விடுங்க, நான் கொண்டு வந்து குழியில ஓட்டுறேன். யாரைவா குழி வெட்டித்தான் போடுவாங்க எல்லாத்தையும். சாமி, கோய கட்டுற வேலைக்கு அத்திவாரம் எடுத்து போட்டு ஆள் விடுங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். குறியாப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துறேன். இரும்பு கறியை குறியாப்ப கொடுத்தா திருப்பி புளியாப்ப கொடுத்துரும். ஆமா புளியாப்பம். வீரவாக 1000 இருந்தால் சாமி தலை இருக்கிற போது வாழ ஆடலாம். ஐயோ ஆடாது. அதனால எனக்கு மேல எங்க அண்ணமார 1000 பேர் இருக்கிற போது நான் மட்டும் இதை சொல்ல முடியாது. அதனால நீ போய் அப்படி எங்காலும் ஓரமா அந்த தேன் கடையில் உட்கார். ஆமாங்க சார், நான் போக முடியாதுங்க. அதனால 1000 பேர் மேலாட்டு அரசர்களை ஒண்ணு கேட்டுட்டு பிற்பாடு போய் நாளைக்கு வா போ. சாமி இன்னைக்கே கையோட வாங்கிட்டு போகணும். அவனைங்கிறது ஆகாதுங்கிறா. இன்னைக்கு நாலு நல்ல நாளாமா போமணின்னு அழுவுறானுங்க மணி. அவனைங்கிறது ஆகாது. அப்படியானா இந்த அம்மணி யாருங்க? அதே பணிப்பண்ணுங்க. இவங்களுக்கு இங்க எல்லாம் அமுத்தாது. ஏன் காட்டினா தான் தெரியுமா உனக்கு? நாங்கெல்லாம் அமுத்தறிவியா அம்மணி? காட்டு இந்த அம்மணி போய் கேட்டு வரட்டு. சரி அப்பா வீரபாகு, எங்க அண்ணமார்களை கேட்டு பிற்பாடு உனக்கு கொடுக்கறதா வேண்டாமா எங்களை முடிவு சொல்றேன். சற்றே பொறுத்து இருக்கிறவனா போயிட்டு இல்லைன்னா நாளைக்கு வா. கையோடு பார்த்துட்டு போய். அப்படியா? ஆமாங்க. ஆனா போய் கோல் இந்த மாதிரி கோத்துருக்கணுங்க என்று சொல்லிவிட்டுத்தான் அடியே சேடிகளா. என்னதே 1000 இருந்துட்ட போதிலும் நம்மளை பார்த்துத்தானே இல்லைன்னு சொல்லிட்டா ஏளனமா போய் எங்க பேசுவேன். 1000 பேர் அந்த மாதிரி கூடிய மதிப்பு குறைஞ்சுவோம். அதனால வீரப்போர் கருப்பத்தோர் வீரப்போரிலே இருக்கும் எங்க அண்ணமார் 1000 பேர்களையும் போய் சீக்கிரமாக இந்த கரியகாளியம்மன் கோயில் பண்டக சாலைக்கு சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாங்க. நான் வர சொன்னான்னு சொல்லிட்டு வாங்க. நீ வேண்டான்னு சொன்னா கேட்க போறீங்க. சட்னு போய் கூட்டியே போங்க. அப்படி என்றது அடிப்பண்டுக